நேபாளில் மகாவிஷ்ணுவுடன் மகா யாத்திரை மார்ச் 6 முதல் 13, 2025. ஒரு நாள் நேரடி வகுப்புகள் திருச்சி 16 பிப்ரவரி, துபாய் 23 பிப்ரவரி. எண்ணம் சிதறாமல் இருக்கும்போது மனம் ஒருநிலைப்படுகிறது. ஒருநிலைப்பட்ட மனமானது இறைவனுக்கு ஒப்பானது. ஓஹோ, இந்த ஃபோக்கஸை பயன்படுத்தி இப்படி தான் ஒரு பொருளை அடையணும் போலன்றது தெரிஞ்சிடும். வேணுங்கிறத அப்புறம் எளிமையாக அடைவீங்க. உங்களுடைய ஸ்ட்ராங் லேயரை அணுக்களினுடைய காம்பினேஷனை மாற்றிட்டீங்கன்னா அது எப்படா அது மாற்ற முடியும்? உள்ளுக்குள்ளே பயிற்சி பண்ணிங்கன்னா மாற்ற முடியும். மெயினியான இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உலகத்தை பற்றி புரிஞ்சிடும். ஏன்னா அது மொத்தத்தினுடைய மினியேச்சர், ஸ்மால் சைஸ் தான் இது. ஒரு கேலக்ஸி வானத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கண்ணு இருக்கும். கவனிச்சு பாருங்க. அண்டத்தை பற்றி நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் அண்டத்தை தெரிய வேண்டும் என்று நினைக்காதீர்கள், முட்டாள்தனம். இந்த யூனிவர்ஸோட லா புரிஞ்சுக்காம ரொம்ப எளிமையாக வாழ வேண்டிய வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, கிரிக்கெட்டுக்கே ரூல்ஸ் தெரிஞ்சவன் நல்லா ஸ்கோர் பண்ணுறான். வாழ்க்கைன்றது ஒரு கேம்ன்றேன், ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒருத்தன் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி வருஷ கணக்கில் உட்காந்து ஒரு பென்ஸ் கார் வாங்கியே தீர்வன் டெய்லி விஷுவல் பண்ணி பென்ஸ் கார் வாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். தெரியுமா? இந்தியாவில் என் சுகத்திற்காக, என் சந்தோஷத்திற்காக ஒரு மனிதரையோ அல்லது ஒரு பொருளையோ நான் நாடுகிறேன் அப்படின்னு எழுதும் போதே கீழே பிராக்கெட்ல சைலண்டா ஹிட்டனா எழுதுங்க. குருவே சரணம். வணக்கம். மகாவிஷ்ணு ஐயா அவர்கள் மெல்பர்னுக்கு வந்திருக்கக்குள்ள நான் நேரடியாக அவங்கள்ட்ட தீட்சை வாங்கியிருந்தேன். அது முடித்த பிறகு என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ மச் நல்ல விஷயங்கள் நடந்தது. அப்படின்னா என்னென்னா லைக் நிறைய வாய்ப்புகள் என்னை தேடி வந்தது. எல்லாருக்கும் என்னால் என்ன நல்லது செய்ய முடியுமோ செஞ்சுட்டு, ப்ளஸ் என் லைஃப்பில் கடவுள் லைக் காசி விஸ்வநாத சுவாமிகள் அவங்கள எனக்கு ரொம்ப நம்பிக்கை. மகாவிஷ்ணு குருஜி மூலமா லைக் அவங்கள்ட்ட அந்த ஆன்லைன் ஜூம் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லது நடந்துட்டுருக்கு. கூடிய விரைவில் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். தேங்க்ஸ். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போக போகுது. நேரடி என்னுடைய கண்காணிப்புல இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நேற்றெல்லாம் நைட்டு விடிய வேறு மாதிரி சத்சங்கம் போயிட்டு இருந்தது வேறு இடத்துல. அந்த சத்சங்கம்லாம் முடிச்சுட்டு கிளம்பி படுக்கிறக்கே மணி 3:30 ஆயிடுச்சு. என்னை பார்த்தா டயர்டாக இருக்கிற மாதிரி எதுவும் இருக்கா? இருக்காது, வாய்ப்பே இல்லை. கடந்த ஒரு வாரமாக இப்படி தான் சுற்றிட்டு இருக்கேன். எங்கேயாவது போகிறது வர்றது, தூங்குற மாதிரி தூங்குறது, அப்புறம் 5 மணிக்கு எந்திரிக்கிறது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மனதையும் உடலையும் கவனிக்க ஆரம்பித்தவருக்கு அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகாது. ஃபேஸ் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். என்னடா சோப்பு போட்டு குளிக்கிறான், இதை மட்டும் கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன? எண்ணம் சிதறாமல் இருக்கும்போது மனம் ஒருநிலைப்படுகிறது. ஒருநிலைப்பட்ட மனமானது இறைவனுக்கு ஒப்பானது. ஒருநிலைப்பட்ட மனதை வைத்துக்கொண்டு உங்களால் சாதிக்க முடியாத விஷயம் இந்த ஒரு கட்ட வரைக்கும் இது வேணும் அது வேணும். முதல்ல மெடிடேட் பண்ணுவீங்க, அப்புறம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பண்ணது, ஓ இப்படி தான் மெடிடேஷன் போலன்னு புரிய வரும். அப்புறம் இன்னும் நல்லா பண்ணுவீங்க. அப்புறம் 4-5 வருஷம் ஆனோடனே ஓஹோ, இந்த ஃபோக்கஸை பயன்படுத்தி இப்படி தான் ஒரு பொருளை அடையணும் போலன்றது தெரிஞ்சிடும். வேணுங்கிறத அப்புறம் எளிமையாக அடைவீங்க. இன்னும் ஒரு கட்டம் போக 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 என்ன ஆகுன்னா, ஓ இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாமா இந்த ஃபோக்கஸ், ஓ இப்படிலாம் பயன்படுத்தலாமா, ஓ அப்படிலாம் பயன்படுத்தலாமா. ஆனால் வெளியில் எதையும் காமிச்சிக்க மாட்டீங்க. என்னால் இது பண்ண முடியும், என்னால் அது பண்ண முடியும், வேணுமா நமக்கு, இது அவசியமா நமக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கதவு வழியாக வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வர தெரிஞ்சதுன்னா, கதவு வழியான கதவு ஓப்பன் பண்ணிட்டு இல்லை, கதவு பூட்டி இருக்கும்போது உள்ளே போயிட்டு வெளியே வர தெரிஞ்சதுன்னா நீங்கள் வாட்டுக்கு யாரும் இல்லாதப்போ போயிட்டு வெளியே வந்துக்க வேண்டியதானே. இப்போ பாருங்க, ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணி இப்போ நான் உள்ளே போயிட்டு வெளியே வரேன்னு சொல்லி இப்போ நீ வீடியோ காட்டுறீங்க, என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து இந்த சித்துக்கு பேர் என்ன? அட்டமா சித்துக்கள்ல ஒரு சித்து. லகிமா அப்படின்னா காற்றை போல லேசாகுதல்னு அர்த்தம். சயின்டிஃபிக் டேர்மில் சொல்லணும்னா, கனமாக இருக்கக்கூடிய உங்களுடைய தேர்மல் லேயரை, உங்களுடைய ஸ்ட்ராங் லேயரை அணுக்களினுடைய காம்பினேஷனை மாற்றிட்டீங்கன்னா அது எப்படா அது மாற்ற முடியும்? உள்ளுக்குள்ளே பயிற்சி பண்ணிங்கன்னா மாற்ற முடியும்.
கோர் டெம்பரேச்சரை மாற்ற முடியும், கோர் ஆட்டமை மாற்ற முடியும் உங்களால். அது அந்த கான்சியஸ், அதுக்கு தான் மனசை கவனிங்க உடலை கவனிங்கன்ற புரியுதா? அப்போ இது ரெண்டையும் பண்ணிங்கன்னா தான் அதெல்லாம் புரியலாம், புரியாது. மெயினியான இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தை பற்றி புரிஞ்சிடும். ஏன்னா அது மொத்தத்தினுடைய மினியேச்சர், ஸ்மால் சைஸ் தான் இது. உங்கள் கண்ணு இருக்கு, அழகாக இருக்கு உங்கள் கண்ணு, என் கண்ணு அழகுன்னா உங்கள் கண்ணு அழகாக தான் இருக்குது. இந்த கண்ணை நல்லா கவனிங்க. கேலக்ஸி, ஒரு கேலக்ஸி வானத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே கண்ணு இருக்கும், கவனிச்சு பாருங்க. இந்த கேலக்ஸியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுங்க, ஒவ்வொரு ஸ்டார்ஸ்லாம் பாருங்க. காதெல்லாம் சொல்லலை, உண்மையாகவே இருக்கிறது தான் சொல்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ரிஃப்ளெக்டிங் and actually resembling something which is connected to the universe. Each and every star is your brain cells, neurons. உங்களது ஒவ்வொரு செல்களும் இந்த அண்டத்தில் பரவி இருக்கக்கூடிய துகள்கள். இதனால் தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று கூறினார்கள். அண்டத்தை பற்றி நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் அண்டத்தை தெரிய வேண்டும் என்று நினைக்காதீர்கள், முட்டாள்தனம். அண்டத்தை பற்றி தெரிய வேண்டும் என்றால் முதலில் இந்த பிண்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். எப்போது இந்த பிண்டத்தை பற்றி தெரிந்து கொள்கிறீர்களோ அண்டத்தை பற்றி தானாக தெரிந்துவிடும், யாரும் சொல்லித்தர வேணாம். இந்த யூனிவர்ஸோட லா புரிஞ்சுக்காம ரொம்ப எளிமையா வாழ வேண்டிய வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எளிமையா வாழ வேண்டிய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஐயோ இப்படி இருக்கே ஐயோ, ஏன்னா விதி புரியல. நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு கேம் இருக்கு, கிரிக்கெட் இருக்கு, நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது, ரூல்ஸ் தெரிஞ்சவன் நல்லா ஸ்கோர் பண்ணுவானா, ரூல்ஸே தெரியாதவன் நல்லா ஸ்கோர் பண்ணுவானா? சரி, கிரிக்கெட்டுக்கே ரூல்ஸ் தெரிஞ்சவன் நல்லா ஸ்கோர் பண்ணுவான். வாழ்க்கைன்றது ஒரு கேம்ன்றேன், ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? இங்கே விளையாடுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கா இல்லையா? சிங்கப்பூரில் விளையாடுறதுக்குன்னு ஒரு ரூல்ஸ், இந்தியாவில் விளையாடுறதுக்கு ஒரு ரூல்ஸ். அதான் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள். ஜென்ரலாக இறைவனுடைய ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, திஸ் இஸ் கால்டு யூனிவர்சல் லா. நமக்கு தெரிஞ்ச ஒரே யூனிவர்சல் லா ஒன்றே ஒன்று தான், சொல்லட்டுமா? லா ஆஃப் அட்ராக்ஷன். கரெக்டா? எங்கே போனாலும் அதுதான், எங்கே போனாலும் கூகுளாக தான் சொல்லுது, யூடியூபாக தான் சொல்லுது, எந்த சேனல் ஓப்பன் பண்ண லா ஆஃப் அட்ராக்ஷன். சரி சொல்லுங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி வேலை செய்யும் சொல்லுங்கள் பார்ப்போம். லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒருத்தன் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணி வருஷ கணக்கில் உட்காந்து ஒரு பென்ஸ் கார் வாங்கியே தீர்வன் டெய்லி விஷுவல் பண்ணி பென்ஸ் கார் வாங்காமல் சூசைட் பண்ணிக்கிட்டே இருக்கான், தெரியுமா இந்தியாவில்? ஏன் அவனுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கல? பாவம் பண்ணிட்டானா? எனக்கு கார் கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான வேலையை எதுவுமே பண்ணல, டெய்லி உட்காந்து கார் கிடைக்கணும்னு பிரார்த்தனை மட்டும்தான். எப்படி? ஒரு சில பேருக்கு அப்படி பிரார்த்தனை பண்ணாலும் கிடைக்கும், நீங்கள் கிடைக்காதுன்னு மட்டும் நினச்சிடக்கூடாது. ஒரு சில பேருக்கு அப்படி பிரார்த்தனை பண்ணாலும், ஆனால் சொல்ல முடியாது யார் யார் கர்மா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கான், எவன் எவ்வளோ புண்ணியம் வச்சுருக்கான், எவன் எவ்வளோ கஷ்டத்தை வச்சுருக்கான், உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு ஒரு பொருள் வருதுன்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க, அது உங்கள் முயற்சினால் வரல. நீங்கள் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறீங்கன்னா உங்கள் முயற்சினால் கல்யாணம் பண்ணலை. நீங்கள் ஒரு புருஷன் இல்லை ஒரு பையனை அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஆண் மகனை கல்யாணம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஆண் மகனை கல்யாணம் பண்ணலை. முழுக்க இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நோக்கங்கள் ஒன்றை சார்ந்து மட்டும்தான். நல்லா கவனிச்சு பாருங்க, எனக்கு சுகமாக இருக்கணும், அவ்வளோதானே. மனிதனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து உணர்வுகளும் அனைத்து உணர்ச்சிகளும் இருந்தால் தானே மனுஷன். என்கிட்ட ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டிசைனாக நடக்கும். ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒரு டீம் வரும், குழந்தைய வேகமாக கூப்பிட்டு வராங்க, சொல்லுங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் என் பையனை, சரி நல்லா இருக்கட்டும், இறைவனுடைய அருள்னால குழந்தை நல்லா இருப்பார், தயவு செஞ்சு அவனுக்கு நல்ல புத்திமதி சொல்லுங்கள். அவனுக்கு எத்தனை வயசு? 3-4 வயசு தான் இருக்கும். அவனுக்கு நான் பேசுறது புரியுமான்னு கூட தெரில, மேலையும் கீழையும் புத்திமதி சொல்கிற. சரி, நானும் தெரியாத மாதிரியே கேட்குறது. என்ன தான் இவங்க மனசில் இருக்குது, என்னங்க பிரச்சனை பண்ணுறான், என்ன தப்பு, அவன் என்ன தப்பு பண்ணுவான்? 3 வயசில் அவன் என்ன தப்பு பண்ணுவான்? 3-4 வயசில் தப்பு பண்ணுறதா ஒரு கம்ப்ளைண்ட் வரும். என்ன தப்பு அப்படின்னா, காலையில் ஆனால் போதுங்க 5 மணிக்கு முழிச்சிடுறாங்க. 5 மணிக்கு முழிச்சிட்டு, என்னங்க நல்ல விஷயம் தானுங்க ஏர்லி மார்னிங் வேக்கப் அப்படிங்கிறது. எங்க இவன் முழிச்சா பரவாயில்ல, எங்கேயும் சேர்த்து எழுப்பி விட்றாங்க. என்னடா மானங்கட்ட பொழப்பு. இவன் 5 மணிக்கு எந்திரிச்சா நீ 5 மணிக்கு எந்திரி, இல்லை 6 மணிக்கு எந்திரி, இல்லை 3:30 பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரி. சரி ஓகே, வேற என்ன பண்ணுறான்? விளையாடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து 2 வயசு 3 வயசு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து என் புள்ள எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் வேற என்ன பண்ணணும்னு கேட்குறேன். ஆர்மிக்கு போய் துப்பாக்கி எடுத்து சுடணுமான்னு கேட்குறேன் 3 வயசில். வேற என்ன பண்ணணும்? இல்லை என்னை மாதிரி லெக்சர் எதுவும் எடுக்கணுமா? ஏதாவது வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணணும்? நான் சொன்னேன் அவங்ககிட்ட, பல பிள்ளைங்களோட வாழ்க்கை பிரச்சனையே தெரியாமல் இருக்கீங்கம்மா. பல பேர் புள்ளன்னு ஒன்று என் வயிற்றுல வெளியே வந்தால் போதுன்னு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. உங்களுக்குலாம் இப்படி ஒரு குழந்தை இல்லைங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இவன் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பனை மாதிரி. ஏமா அவங்க அப்பனை கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்டேன். அவங்க அப்பனை இதே மாதிரி தாங்க, ஆரம்பத்தில் பேசாமல் தான் இருந்தால் அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாட் ஓன்லி ஃபார் ஜோக், வாட் ஐம் கமிங் டு சே, சம் பீப்புள் ஆர் சேயிங் தட் மை சன் இஸ் ஸ்பீக்கிங் அ லாட். அவங்க போயிட்ட உடனே அடுத்த ஃபேமிலி வருது.
என் பையன் பேசவே மாட்டுறாங்க 6 வருஷமாக. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேச வைக்கவும் வேணாம், பேசணும் சொல்ல வேணாம், பேசாமல் இருக்கணும் சொல்ல வேணாம். அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் போட்டிருக்கோ அது கரெக்டாக வேலை செய்யும். உங்களுக்கு ஒரே வேலை தான். இப்படி தான் வேலை பார்க்கும் போல். இந்த கடையில் போய் ஒரு பொம்மை கார் வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ளே நல்லா பேட்டரி விட்டு கிரு 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 கிருன்னு திருப்பி வச்சிங்கன்னா என்ன பண்ணாது? கட 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 கடன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. அங்கே போகும் இங்கே போகும். அதுதான் நீங்கள், அதுதான் உங்கள் பிள்ளை. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஏன் ரைட்டில் போகிறான், லெஃப்ட்டில் வரலாமே. சாவி போட்டிங்கன்னா விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அவன் லெஃப்ட்டில் போகிறான், ரைட்டில் போகிறான், யூ டர்ன் பண்ணுறான். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அந்த உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க. இதே வாழ்க்கை மாதிரி என் பிள்ளையும் மாறணும், என் பொண்டாட்டியும் மாறணும், என் புருஷனும் மாறணும், என் ஃப்ரெண்ட்ஸும் மாறணும், எல்லாத்தையும் மாற்ற முயற்சி பண்ணுறீங்க. இந்த முடியாத வேலையை கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுறீங்க, சாகிற வரைக்கும். எப்போ அவன் பேரம்பேத்தி எடுக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போயாவது பொண்டாட்டி பேச கேட்காம அம்மா பேச கேட்குறான்னா ஒரு முறை முயற்சி பண்ணிடுவோம். எப்போ? நீங்கள் சாக போகிற காலத்தில். என் சுகத்துக்காக நான் இன்னொருத்தரை நாடுறன்ற டேர்மே தப்பு. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. என் சுகத்திற்காக, என் சந்தோஷத்திற்காக ஒரு மனிதரையோ அல்லது ஒரு பொருளையோ நான் நாடுகிறேன் அப்படின்னு எழுதும் போதே கீழே பிராக்கெட்டில் சைலண்டாக ஹிட்டனாக எழுதிருங்க, நான் நாசமாக அவர்களாகலேயே போக போகிறேன்னு எழுதிக்கங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள். உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஸோ மார்ச் 6 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் பயணம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக இருக்க போகுது. இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.